கண்ணம்மா கண்ணம்மா சொல்வாயா, என் வசம் உன் கரம் தாராயா, கண் மூடிய போதிலும் மின்னிடும் கதிரா ரெண்டு பேசு பேச பாரு. சரியா கொஞ்சம் கீழே இருக்கு. இப்படி செய்துட்டு ரெண்டு பேரும் பேச பேச பார்க்கலாம். வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். குமரி பெண் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா அவங்க பொண்ணு லேக்கா பிறந்தது கன்னியாகுமரி, பையன் பொண்ணை முதல்ல சந்திச்சதும் கன்னியாகுமரி. குமரி பெண்ணுன்னு சொல்லலாம். கண்ணம்மா கண்ணம்மா சொல்வாயா, என் வசம் கரம் தாராயா, கவிதைகளில் கரையவா, என் உயிர் காற்றே மறையவா, பனிநதிகளில் மறையவா, என் உயிர் காற்றே கூடவா, பனி கூடவா, மழை பகவா, என் உயிர் காற்றே கரி 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 பமகரி பமகரி கரி நனி நனி நனி, என் உயிர் கண்ணம்மா கண்ணம்மா சொல்வாயா. ஓகே, ஸோ நம்ம எங்கே சந்திச்சாங்க அப்படிங்கிறத பேசிட்டோம் ஆல்ரெடி. பட் அவங்க எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இட்ஸ் பிரிட்டி மோர் இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறதுனால இட் பிகம் வெரி easy and interesting for them to know each other virtually through resume, company portal, LinkedIn. So sometimes I tend to call them as professional couple கூட சொல்லலாம். பட் கன்னியாகுமரியில் சந்திச்சிருக்கலாம், ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி விர்ச்சுவலாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம். பட் in the streets of Bangalore, where you see them walking in the streets of Bangalore, that's where they actually created the memories by knowing each other, maybe much more. So it's such a beautiful couple, and we wish them a happy married life. Lots of Ready, 1,